Good morning. Welcome to our channel PyWise Academy. Day 2. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா இப்போ நேத்தை கிளாஸ்ல நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படிங்கறத பார்க்கலாம். What is Python full stack development and அது எதுக்காக யூஸ் பண்றோம்? Front end back end databaseனா என்ன? Python full stack developmentல என்னென்ன languages எல்லாம் யூஸ் பண்றோம்? எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படிங்கறத பார்த்தோம். Day 1 ஓட லிங்க் வந்து descriptionல போட்டுருக்கேன். செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு பைத்தான்னா என்ன and எதுக்காக யூஸ் பண்றோம் introduction and என்னென்ன features எல்லாம் இருக்கு அப்படிங்கறத பாத்துறலாம். இப்போ பைத்தான் அப்படினா என்ன அப்படினா இது வந்து ஒரு programming language. இப்போ நார்மலா programming language அப்படிங்கிறது எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா சிஸ்டம் கூட நம்ம கம்யூனிகேட் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவோம். அதுக்கு புரியுற மாதிரி ஒரு லாங்குவேஜ்ல கம்யூனிகேட் பண்ணி நமக்கு என்ன அவுட்புட் வேணும் அப்படிங்கறத நம்ம எடுத்துப்போம். சோ இப்போ யூஸ் பார்த்தா கிளியரா புரிஞ்சிரும். இப்போ பைத்தான் அப்படிங்கற ஒரு லாங்குவேஜ் யூஸ் பண்ணி நம்ம வெப் டெவலப்மென்ட் பண்ணலாம். கேம் டெவலப்மென்ட் and அது மட்டும் இல்லாம ரீசன்ட்டா இருக்கிற நிறைய அட்வான்ஸ்ட் டெக்னாலஜிஸ்லயும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டேட்டா சயின்ஸ், மெஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், IoT இந்த மாதிரி எஜுகேஷன் சைட்ஸ்ல இருக்குது, கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ஸ்ல இருக்கிற அப்ளிகேஷன்ஸ் என்ன மாதிரியான அப்ளிகேஷன்ஸ்லயும் நம்ம பைத்தான் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண முடியும். இருக்குறதுலயே பைத்தான் தான் வந்து ரொம்ப சிம்பிளான லாங்குவேஜ். சோ ஈஸியா நம்ம வந்து கத்துக்கவும் முடியும் பைத்தானை. நெக்ஸ்ட் வந்து பைத்தான் வந்து ஒரு ஜெனரல் பர்பஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஏன் ஜெனரல் பர்பஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்றாங்கன்னா என்ன டைப் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ்லயே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணிக்கலாம், மொபைல் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணிக்கலாம், வெப் அப்ளிகேஷன்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம், IoT. பைத்தான் வந்து ஒரு டைனமிக் டைப்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். டேட்டா டைப்ஸ் வந்து டிக்ளேர் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. இப்போ நார்மலாக ஜாவாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு வேல்யூ இப்போ மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் ஒன்று பண்ணுறோம் அப்படின்னா நம்பர்ஸ் நம்ம கண்டிப்பாக கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்புறம் நம்பர் கொடுக்குறேன் ஒரு வேரியபிளில் போட்டு ஸ்டோர் பண்ணி அப்படின்னு சொன்னால் இப்போ ஒரு இடத்துல A = 10, A வந்து 10 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னா அது வந்து நான் இன்டீஜர் 10 அப்படிங்கிறது ஒரு முழு எண். அப்போ அதுக்கான கீவேர்ட் கொடுத்து இது இன்டீஜர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிக்ளேர் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்ட் அப்படிங்கிற ஒரு கீவேர்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். பட் பைத்தானில் வந்து அது எதுவுமே தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காகவே ரன் டைமில் வந்து அது எடுத்துக்கும். நெக்ஸ்ட் வந்து பைத்தான் வந்து ஒரு ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னா ப்ரோக்ராமருக்கு வந்து புரிகிற மாதிரி இருக்கும், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி எடுத்துக்கும், சிஸ்டமோட மெமரியை வந்து கம்மியாக வந்து எடுத்துக்கும். அப்புறமா எந்த பிளாட்ஃபார்ம்லனாலும் நம்மளால் ரன் பண்ண முடியும். பிளாட்ஃபார்ம் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, OS தான். இப்போ OS வந்து விண்டோஸாக இருந்தாலும் ரன் பண்ணலாம், லினக்ஸாக இருந்தாலும் ரன் பண்ணலாம், மேக்காக இருந்தாலும் ரன் பண்ணலாம். ஸோ அப்படி எந்த டைப் ஆஃபில் வந்து அந்த OS இருந்தாலும் நம்மளால் வந்து ரன் பண்ண முடியும். பைத்தானை பொறுத்தளவுக்கு கம்பைலர் அண்ட் இன்டர்பிரிட்டர் இந்த ரெண்டு கான்செப்ட் யூஸ் பண்ணி நம்ம ரன் பண்ணுறோம். இது ரெண்டும் என்ன அப்படிங்கிறத எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து லோ லெவல் லாங்குவேஜ் வந்து மிஷின் மட்டும் புரிஞ்சுக்கும், ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் சொல்லலாம். அண்ட் லோ லெவலை பொறுத்தளவுக்கு அசம்பிளர் அப்படிங்கிற ஒரு டிரான்சாக்ஷன் வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பைத்தான் எப்போ டெவலப் ஆச்சு அப்படின்னா 1989 டெவலப் ஆச்சு. அண்ட் ஃபர்தராக நமக்கு லான்ச் ஆனது 1991. இதை கிரியேட் பண்ணது வந்து Guro van Rosen அப்படிங்கிறவர் தான் வந்து பைத்தான் வந்து கிரியேட் பண்ணார். இப்போ இதோட ஃபர்ஸ்ட் ரிலீஸ் என்ன அப்படின்னா 0.9.0, ரீசெண்டாக வந்து 3.13 அந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் பைத்தானை பொறுத்தளவுக்கு இது வந்து நமக்கு சர்வர் சைட்ஸ்லேருந்து வர லாஜிக்கை ஹேண்டில் பண்ணும். இப்போ கிளைண்ட் வந்து ஒரு ரிக்வஸ்ட்டை அனுப்புகிறாங்க அப்படிங்கிறப்ப சர்வர் தான் வந்து பைத்தான் வந்து ஒரு சர்வர் சைடில் வந்து ஒர்க் ஆகுறதுனால நமக்கு பர்டிகுலராக அந்த கரெக்டான டேட்டாவை ஃபெச் பண்ணி எடுத்துரும். நெக்ஸ்ட் வந்து டேட்டா பேஸ் கூட இன்ட்ராக்ஷன் பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ் ஆகுது. இப்போ டேட்டா பேஸ் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, டேட்டா பேஸ்னால் டேட்டா ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு இடம் தான். இதுக்கு ஃப்ளாஸ்க்கு அண்ட் டிஜாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு 2 ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்குது. அந்த ஃப்ரேம் ஒர்க்ஸ் மூலமாக டேட்டா பேஸ் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிப்போம். API டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஃப்ரெண்ட் சாஃப்ட்வேர்ஸ் கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு அண்ட் அது மட்டும் இல்லாமல் டேட்டா வந்து எது எக்ஸ்சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த API யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான பர்பஸ்க்காக தான் நம்ம வந்து பைத்தான் யூஸ் பண்ணுறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பைத்தானில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. இது வந்து என்ன ஆகுனா ஃபர்ஸ்ட் வந்து சிம்பிள் அண்ட் ஈஸி டு லேர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ் லாங்குவேஜ் மாதிரி இருக்கிறதுனால ஈஸியாக லேர்ன் பண்ணிக்க முடியும். ஃப்ரீவேர் அண்ட் ஓப்பன் சோர்ஸ்னால் வித்தவுட் எனி காஸ்ட் நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஹை லெவல் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். போர்ட்டபிள்னால் நம்ம வந்து ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்க முடியும் அதோட பிளாட்ஃபார்மை. அண்ட் இன்டர்பிரிட்டர் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம் என்னன்னு சொல்லிட்டு.
அண்ட் எக்ஸ்டென்சிபிள் அப்படின்னா ஈஸியாக மற்ற லாங்குவேஜஸ் கூட நம்மளால் கனெக்ட் பண்ணிக்க முடியும். எம்பெடட் அப்படின்னா நமக்கு வந்து இப்போ ஹார்ட்வேர் ப்ராஜெக்ட்ஸ் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா ஹார்ட்வேர் ப்ராஜெக்ட்ஸ் கூடயும் நம்மளால் வந்து கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். பைத்தானில் வந்து டிஃபால்ட்டாகவே நிறைய பேக்கேஜஸ் உண்டு, உள்ள நிறைய லைப்ரரிஸ் உண்டு, நம்ம ஈஸியாக அதை எடுத்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். நம்ம வந்து ஒரு 10 லைன்ஸில் கோட் எழுதணும் அப்படிங்கிற நீட் இல்லை, டிஃபால்ட்டாகவே உள்ளே இருக்கும், அதை வந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ப்ராக்டிக்கல் செஷன்ஸ் பார்க்கலாம், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். தேங்க்யூ.